ஆகிடுச்சு. இப்போ என்னோட ஹேர் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. அதே சமயம் நல்லா அடர்த்தியாவும் இருக்கு. முக்கியமா ஹேர் வந்து ரொம்ப நேச்சுரலாவே ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணது மூலியம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஐஒய் ஹோம்மேட் ஹேர் மாஸ்க் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க்கை வீக்லி ட்வைஸ் நம்ம அப்ளை பண்றதுனால நம்ம ஹேர்ல இருக்க டேண்ட்ரஃபை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஹேர் டேமேஜ்ல இருந்து நம்ம ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க்ல கர்ட், அலோவேரா, எக் இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஃப்ரிஸி ஹேரை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரெயிட் ஹேரா வந்து இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி டல் ஹேர்ல இருந்து இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்றது மூலியமா நம்மளோட ஹேருக்கு வந்து மாய்ஸ்ட், ஷைனஸ், சாஃப்ட் ஹேர், முக்கியமா அந்த ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ கைஸ், இந்த டிஐஒய் ஹோம்மேட் ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அப்போ உங்க எல்லாருக்குமே பெரிய ஹாய். என்னோட சேனல்ல மேக்கப் அண்ட் பியூட்டி டிப்ஸை பத்தி தான் நான் அதிகமா ஷேர் பண்றேன். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல போற எந்த ஒரு வீடியோ வந்தாலும் அது உங்களுக்கு ஒன்னே நோட்டிபிகேஷனா வரும். Two egg white, 2 spoon curd, 2 to 3 spoon aloe vera. இந்த 3 இன்கிரிடியன்ட்ஸையும் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன். and half teaspoon coconut oil, two vitamin E capsule ஆட் பண்ணி ஃபைனா கிரைண்ட் பண்ணி இப்படி ஒரு பவுல்ல நான் எடுத்துக்கிறேன். இப்போ ரெடியான ஹேர் பேக்கை என்னோட ஹேர் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல் ஹேருக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒரு 1 ஹவருக்கு நான் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்னீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் சோக் ஆனால் போதும். ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்னோட ஹேர் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே சமயம் நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது. முக்கியமாக ஹேர் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணது மூலியமா. ஸோ கைஸ், இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.